ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோல நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது என்ன? யாரெல்லாம் இந்த எக்ஸாமை எழுதலாம்? இந்த எக்ஸாம் உடைய பேட்டர்ன் எப்படி இருக்கும்? அது மட்டும் இல்லாம, இந்த எக்ஸாம் நீங்க கிளியர் பண்ணா உங்களுக்கு கிடைக்கிற ஜாப் ரோல்ஸ் என்ன? இந்த எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். நான் முகமது ரஃபி ஃப்ரம் ஜோ அகாடமி. வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஹாய் எவ்ரிவன். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமினேஷன். இதோடைய ஃபுல் ஃபார்ம் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாமினேஷன். இது ஒரு ஸ்டேட் லெவல் எக்ஸாமினேஷன். அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்துகிற ஒரு ஸ்டேட் லெவல் எக்ஸாம். அண்ட் குரூப் 1 எதற்காக எழுதுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு அட்டைன் டாப் லெவல் ப்ரெஸ்டீஜியஸ் கவர்மெண்ட் பொசிஷன்ஸ். கவர்மெண்ட் பொசிஷன்ஸ்லேயே ப்ரெஸ்டீஜியஸான பதவிகளை பெறுவதற்காக இந்த எக்ஸாமை நம்ம எழுதுறோம். இப்போ இந்த எக்ஸாம் எழுதுனா எந்த பொசிஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் என்பதை டீட்டெயில்டா நம்ம பார்க்கலாம். கவர்மெண்ட் பொசிஷன்ஸ் ஆஃப் குரூப் 1. நீங்க டெப்டி கலெக்டரா ஆகலாம், டெப்டி சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸா ஆகலாம், அசிஸ்டன்ட் கமிஷனர் இன் கமர்ஷியல் டாக்ஸஸ் ஆகலாம், அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட்டா ஆகலாம், டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸரா நீங்க ஆகலாம், அண்ட் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபர் கூட நீங்க ஆகலாம். இப்போ இவங்களுடைய ஜாப் ரோல் என்ன? டெப்டி கலெக்டர் அப்படிங்கிறவங்க யாரு? டிஎஸ்பிங்கிறவங்க யாரு? அவங்களுடைய ஜாப் ரோல் என்ன? அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னா நம்ம டீட்டெயில்டா டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம டெப்டி கலெக்டர் போஸ்ட், டெப்டி கலெக்டர் பத்தி டீட்டெயில்டா டிஸ்கஸ் பண்ணலாம். நிலம் மற்றும் வருவாய் தொடர்பான வேலைகளை பார்த்து கொள்வார். அதாவது லேண்டுடைய டாக்குமெண்ட்ஸாக இருக்கட்டும் அண்ட் லேண்டுடைய டாக்ஸஸாக இருக்கட்டும், இது எல்லாமே கலெக்ட் பண்ணி பாதுகாப்பாக பார்த்துக்கணும். ஓகே, சட்டம் மற்றும் ஒழுங்கை பராமரிப்பார். லா அண்ட் ஆர்டரை மெயின்டைன் பண்ணணும். ஓகே, அரசு திட்டங்கள் மக்கள் வரை செல்வதை உறுதி செய்வார். அதாவது புது திட்டங்கள், அரசு திட்டங்கள் வரும்போது அது மக்களிடம் சேர்வதற்கு உறுதி செய்ய வேண்டும். வெள்ளம், வறட்சி போன்ற அவசர நிலைகளில் மீட்பு நடவடிக்கைகளை நடத்துவார். அதாவது வெள்ளம், வறட்சி இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் வரும்போது இதோடைய ரெஸ்பான்சிபிலிட்டி யாருக்குன்னா டெப்டி கலெக்டருக்கு தான். அவங்க தான் கரெக்டான ஜாப் ரோல்ஸ் எல்லாருக்குமே கொடுத்து இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸை ஹேண்டில் பண்ணணும். பட் நம்ம பார்க்குறோம், வெள்ளம் வரும்போது நிறைய பிரச்சனைகள் நமக்கு ஏற்படுது. ஏனென்றால் ப்ராப்பரான நடவடிக்கைகள் ஏற்படுத்தப்படவில்லை என்பது நமக்கு தெரியுது. ஸோ இந்த மாதிரி நிலைகளை நீங்கள் மாற்ற வேண்டும் என்றால் நீங்கள் ஒரு டெப்டி கலெக்டர் போஸ்ட்க்கு ட்ரை பண்ணுங்க. உங்களாலையும் கண்டிப்பாக இந்த போஸ்ட்டுக்கு போக முடியும். இந்த மாதிரி நிலைகள் மாறணும் என்பதை நினைங்க. ஓகே, அடுத்ததா சிறு குற்ற வழக்குகளில் தீர்ப்பு வழங்க அதிகாரம் உண்டு. அதாவது லேண்டுடைய பிரச்சனைகள் வருது அப்படின்னா அந்த நிலம் யாருக்கு சொந்தம் என்பதை ஒரு தீர்ப்பு வழங்கக்கூடிய பவரும் டெப்டி கலெக்டருக்கு உண்டு. ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டெப்டி சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸ். இதை அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் எனவும் அழைக்கப்படுகிறது. ஏசிபி எனவும் அழைக்கப்படுகிறார். காவலர்களையும் துணை அதிகாரிகளையும் வழி நடத்துது. குற்றங்களை தடுக்க நடவடிக்கை எடுப்பது, விசாரணைகள் நடத்துவது, மாவட்ட காவல் மேலாளர் அவர்களுக்கு தகவல் வழங்குதல். அதாவது எஸ்பி அப்படிங்கிற போஸ்ட் டிஎஸ்பிக்கும் பெரிய போஸ்ட். இவர் எடுக்கிற முடிவுகள் எல்லாம் எஸ்பி அவர்களுக்கு தகவல் வழங்க வேண்டும். ஓகே, பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். இதெல்லாமே தான் டிஎஸ்பி உடைய வேலை. அடுத்ததா பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கமிஷனர் இன் கமர்ஷியல் டாக்ஸஸ். கடைகள் மற்றும் நிறுவனங்கள் அரசுக்கு கட்ட வேண்டிய ஜிஎஸ்டி, சேல்ஸ் டாக்ஸ் சரியாக கட்டுகிறார்களா என்று பார்க்கிறார். அதாவது அரசுக்கு கட்ட வேண்டிய ஜிஎஸ்டியா இருக்கட்டும், டாக்ஸா இருக்கட்டும், இதெல்லாம் கரெக்டா கட்டுறாங்களா என்பதை பார்க்க வேண்டும். வரி ஏய்ப்பு நடந்தால் அதை பற்றிய விசாரணை நடத்துதல். அதாவது யாராவது டாக்ஸ் கட்டவில்லை என்றால் அதை விசாரணை நடத்த வேண்டும். தன் கீழுள்ள அலுவலர்களை வழிநடத்தி அலுவலகத்தின் தினசரி நிர்வாக பணிகளை மேற்பார்வை செய்தல். அவங்க கீழுள்ள அலுவலக பணிகளை எல்லாம் ஒழுங்கா நடக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும். மக்களுக்கு வரி தொடர்பான வழிகாட்டல் தருகிறார். புது வரி திட்டங்கள் வரும்போது மக்களுக்கு அதற்கு தொடர்பான எல்லா செய்திகளையும் தர வேண்டும். ஓகே, இது எல்லாமே தான் அசிஸ்டன்ட் கமிஷனர் இன் கமர்ஷியல் டாக்ஸஸ் உடைய வேலைகள். ஓகே, அடுத்ததா பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப்
ரூரல் டெவலப்மெண்ட். அரசு திட்டங்கள் நடைமுறைப்படுத்துதல், வீடு, சாலை, குடிநீர், சுகாதாரம் போன்ற திட்டங்களை செயல்படுத்துதல். அதாவது அரசு திட்டங்கள் எல்லாமே நடைமுறைப்படுத்தணும். எங்க நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூரல் ஏரியாஸ், வில்லேஜ் ஏரியாஸ் இருக்கிற இடத்துல அவங்க வீடு சரியாக இருக்கிறதா, சாலை சரியாக இருக்கிறதா, குடிநீர், சுகாதாரம் போன்ற திட்டங்கள் எல்லாமே ஒழுங்கா நடக்கிறதா என்பதை அவர் பார்க்க வேண்டும். அரசு தரும் நிதி, பணம் சரியாக பயன்படுத்தப்படுகிறதா என்பதை உறுதி செய்தல். அரசு இந்த மாதிரி ரூரல் டெவலப்மெண்ட்காக கொடுக்கும் பணத்தை சரியாக அவர்கள் செலவு செய்கிறார்களா என்பதை பார்க்க வேண்டும். தாலுகா மற்றும் பஞ்சாயத்து நிலை அதிகாரிகளுடன் இணைந்து வேலை செய்வது. திட்டத்தின் முன்னேற்றம் பற்றி மேலதிகாரிகளுக்கு அறிக்கை அனுப்புதல். கிராம மக்களிடம் திட்டங்கள் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். புது திட்டங்கள் வரும்போது கிராம மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். இப்போ இதை கூட பார்த்தீங்கன்னா நிறைய ரூரல் ஏரியாஸ் டெவலப்மெண்ட் இல்லாமையே இருக்கு. ஸோ இந்த மாதிரி பொசிஷன்ஸ்க்கெல்லாம் நீங்க வரணும் அப்படின்ட்டு நினைங்க. அப்போதான் நம்மளுடைய தமிழ்நாட்டில் ஒரு புது மாற்றமை நம்ம கொண்டு வர முடியும். ஓகே, அடுத்ததா பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர். வேலை வாய்ப்பு பதவி செய்வது, வேலை தேடுகிற இளைஞர்கள், பட்டதாரிகள் ஆகியோரின் தகவல்களை வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்வது. அதாவது இப்போ பார்க்குறோம், நிறைய இளைஞர்கள் வேலை இல்லாம இருக்கிறார்கள். அந்த மாதிரி இளைஞர்களுக்கு அவர்கள் தகுதி உள்ளவரா இருந்தால் அவர்களுக்கு வேலை கொடுப்பது டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸருடைய வேலை. சப்போஸ் நீங்க இந்த பொசிஷனுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பொறுப்பை நீங்க ஒழுங்கான முறையில் செய்தால் மட்டுமே நம் தமிழ்நாட்டில் ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வர முடியும். வேலைவாய்ப்பு கண்காட்சி, ஜாப் ஃபேர் போன்றவற்றை ஏற்பாடு செய்து இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்குவது. கவர்மெண்ட் மூலமா ஜாப் ஃபேர்ஸை நடத்தி கவுன்சிலிங் கூட இவங்க தான் கொடுக்க வேண்டும். இளைஞருக்கு எந்த துறையில் வேலை வாய்ப்பு அதிகம் உள்ளது, அவர்களுக்கு ஏற்ற தொழில் எது என்பதில் ஆலோசனை வழங்குவது, கவுன்சிலிங் கொடுக்க வேண்டும். பட் இதெல்லாம் நடக்கிறதா என்பதே ஒரு கொஸ்டினா இருக்கு. அது மட்டும் இல்லாம மாவட்டத்தில் உள்ள வேலை வாய்ப்பு நிலவரம் குறித்த தகவல்களை அரசு துறைகளுக்கு அனுப்புவது. மாவட்டத்தில் எந்தெந்த வேலைகள் எல்லாம் இருக்கிறதோ அதை பற்றியான தகவல்களை அரசுக்கு அவங்க கொடுக்க வேண்டும். கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான வேலை வாய்ப்புகளை அமைத்து கொடுப்பாங்க. அடுத்ததா அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபர். தொழிலாளர் உரிமைகள் பாதுகாப்பு. தொழிலாளர்களுக்கு ஊதியம், விடுமுறை, வேலை நேரம் போன்ற உரிமைகள் சரியாக கிடைக்கிறதா என்று கண்காணிப்பது. அதாவது சரியான சேலரி கொடுக்குறாங்களா, விடுமுறை கொடுக்குறாங்களா, வேலை நேரம் கரெக்டா இருக்கிறதா எல்லாமே செக் பண்ணணும். தொழிலாளர்களுக்கு மற்றும் முதலாளிகள் இடையே சச்சரவுகள் ஏற்பட்டால் அதை சமரசம் செய்து தீர்ப்பது. அதாவது ஏதாவது டிஸ்பியூட்ஸ் எம்ப்ளாயிஸ்க்கும் பாஸ்க்கும் ஏற்பட்டால் அதை சமரசம் செய்ய வேண்டும். அது மட்டும் இல்லாம தொழில் சட்டங்கள் பின்பற்றப்படுகிறதா, லேபர் லாஸை ஃபாலோ பண்றாங்களா நிறுவனங்கள் என்பதை பார்க்க வேண்டும். ஒரு தொழிலாளி குறைபாடு கூறினால், ஒரு கம்ப்ளைண்ட் கூறினால் அதை விசாரித்து அது ஒழுங்காக இருந்தால் நடவடிக்கையை எடுக்க வேண்டும். தொழிலாளர்களுக்கான நிலத்திட்டங்கள், வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் எல்லாமே அவங்களுக்கு சேர்கிறதா என்பதை கவனிக்க வேண்டும். அது மட்டும் இல்லாம தனது பகுதிக்கான தொழிலாளர் நிலைமை பற்றிய தகவல்களை அரசுக்கு அனுப்புவது. அவங்க ஏரியால இருக்கிற தொழிலாளர்களின் நிலை எப்படி இருக்கு என்பதை அரசுக்கு சொல்ல வேண்டும். இப்போ யாரெல்லாம் இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்துக்குமே நீங்க ஒரு டிகிரி படிச்சிருந்தாலே போதும். நீங்க இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு எலிஜிபிள். பட் சில ப்ரெஃபரன்சஸ் கொடுப்பாங்க. அதாவது டெப்டி கலெக்டருக்கு நீங்க டிகிரி படிச்சிருந்தாலே போதும். டிஎஸ்பியா ஆகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இதுக்கும் டிகிரி படிச்சிருந்தாலே போதும். ஆனா ப்ரெஃபரன்ஸ் யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேஷனல் அவார்ட்ஸ் ஃபார் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி யாராவது வாங்கியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அதிகமான ப்ரிஃபரன்ஸை கொடுப்பாங்க. அண்ட் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் டாக்ஸஸ்ல கூட பாருங்க, கேண்டிடேட்ஸ் ஹூ ஹோல்ட் பிகாம் டிகிரி அண்ட் பிஎல் டிகிரி டுகெதர் வித் டிப்ளமா இன் டாக்ஸேஷன் லாஸ் இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸை கொடுப்பாங்க. அடுத்ததான் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட், இதுக்கு கூட நீங்க டிகிரி படிச்சிருந்தாலே போதும். பட் நீங்க பிஜி டிப்ளமா இன் எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. டிப்ளமா இன் சோஷியாலஜி பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிஃபரன்சஸ் அதிகமாக இருக்கும். ஓகே, டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸருக்கு கூட நீங்க டிகிரி படிச்சிருந்தாலே போதும். பட் நீங்க கிராஜுவேட்ஸ் இன் எக்கனாமிக்ஸ், எஜுகேஷன், சோஷியாலஜி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், சைக்காலஜி இந்த துறைகளில் நீங்க கிராஜுவேட்டா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிஃபரன்சஸ் அதிகமாக கிடைக்கும். அண்ட் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபர் கூட நீங்க டிகிரி பண்ணியிருந்தாலே போதும். பட் ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு கொடுப்பாங்கன்னா, ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் உடைய ஃபேமிலி மெம்பரா நீங்க இருக்கீங்கன்னா உங்களுக்கு அதிகமான ப்ரிஃபரன்ஸை கொடுப்பாங்க. அடுத்ததா டிஎஸ்பிக்கு மட்டும் ஒரு ஃபிசிக்கல் டெஸ்ட் கூட நடக்கும்.
அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மென்னா இருந்தா அவங்களுடைய ஹைட் 165 சென்டிமீட்டரா இருக்கணும். அண்ட் செஸ்ட் மெஷர்மென்ட் 86 சென்டிமீட்டரா இருக்கணும். எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது 5 சென்டிமீட்டர் அதிகமா இருக்கணும். ஓகே. வுமென்க்கு பார்த்தீங்கன்னா, ஹைட் வந்து 155 சென்டிமீட்டரா இருக்கணும். செஸ்ட் மெஷர்மென்ட் எதுவுமே எடுக்க மாட்டாங்க. அடுத்ததா இதோடைய எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதோடைய எக்ஸாம் பேட்டர்ன் 2 பேட்டர்னா நம்ம பிரிச்சிருப்போம். அதாவது பிரிலிம்ஸ் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் நடக்கும். இந்த பிரிலிம்ஸ் எக்ஸாம்ல பாஸ் பண்ணா தான் நீங்க மெயின் எக்ஸாம்க்கு அப்பியர் ஆக முடியும். ஸோ பிரிலிம்ஸ் அண்ட் மெயின் என்று 2 எக்ஸாம் இருக்கு. பிரிலிம் எக்ஸாமினேஷன்ல பார்த்தீங்கன்னா, ஜெனரல் ஸ்டடீஸ் டிகிரி ஸ்டாண்டர்ட்ல உங்களுக்கு 175 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஆப்டிட்யூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி அதாவது மேத்ஸ் சம்பந்தப்பட்ட ஒரு 25 கேள்விகளை கேட்பாங்க. அண்ட் மேக்ஸிமம் மார்க்ஸ் உங்களுக்கு 200 கொஸ்டின்ஸ் எழுதுவீங்க. 300 மார்க்ஸ் கிடைக்கும். 3 ஹவர் டியூரேஷன் கொடுப்பாங்க. அண்ட் இதை குவாலிஃபை பண்ணுறதுக்கு எஸ்சி, எஸ்டி, எம்பிசி, பிசிஎம்மாக இருந்தீங்கன்னா 90 மார்க்ஸ் எடுக்க வேண்டியதாக இருக்கும். அதர் கேட்டகரியில் இருந்தால் 120 மார்க்ஸ் எடுக்க வேண்டியதாக இருக்கும். அண்ட் இதோடைய மெத்தட் வந்து OMR ஷீட்டில் அப்ஜெக்டிவ் டைட்டில் தான் நீங்கள் எழுத வேண்டியதாக இருக்கும். அண்ட் இதுக்கு நீங்கள் எங்கே படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது டிகிரி ஸ்டாண்டர்ட்லேருந்து கேட்பாங்க. இதுக்கு நான் உங்களுக்கு ஃபுல் சிலபஸ் லிங்க்ல கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி அதை பேஸ் பண்ணி படித்தாலே போதும், உங்களால் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, இப்போது மெயின் எக்ஸாமினேஷன் உடைய பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பேப்பர் 1 உங்களுக்கு கேட்பாங்க. இது கம்பல்சரி டெஸ்ட். ஓகே, இது 10th ஸ்டாண்டர்ட் பேஸ் பண்ணி கேட்பாங்க. 100 மார்க்ஸ்க்கு இந்த எக்ஸாமினேஷன் இருக்கும். டோட்டல் உங்களுக்கு 3 ஹவர்ஸ் டைம் கொடுப்பாங்க. 40 மார்க்ஸ் எடுத்தால் தான் நீங்கள் இந்த எக்ஸாமை பாஸ் பண்ண முடியும். ஓகே, அண்ட் இந்த எக்ஸாம் வந்து ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட். இந்த எக்ஸாமை நீங்கள் பாஸ் பண்ணால் தான் உங்களுடைய அடுத்த பேப்பர்ஸ் எல்லாமே திருத்துவாங்க. இல்லைன்னா எக்ஸாமினர்ஸ் உங்களுடைய பேப்பர்ஸை திருத்த மாட்டாங்க. அண்ட் இதுடைய மார்க்ஸ்க்கு வந்து டோட்டல் மார்க்கில் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஓகே, பேப்பர் 2 வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கும். 250 மார்க்ஸ்க்கு வரும். பேப்பர் 3 கூட ஜென்ரல் ஸ்டடீஸ் 250 மார்க்ஸ்க்காக. அண்ட் பேப்பர் 4 கூட 250 மார்க்ஸ்க்காக இருக்கும். அண்ட் இது வந்து OMR ஷீட்டில் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்காது. இது டெஸ்கிரிப்டிவ் டைப். அதாவது கொஸ்டின்ஸை கேட்பாங்க. நீங்கள் எப்படி எக்ஸாமினேஷன் ஆன்சர்ஸ் எழுதுவீங்களோ அந்த மாதிரி நீங்கள் எழுத வேண்டியதாக இருக்கும். கடைசியாக உங்களுக்கு இன்டர்வியூ நடத்துவாங்க. இது ஒரு 100 மார்க்ஸ்க்கு இந்த இன்டர்வியூ இருக்கும். அண்ட் இந்த இன்டர்வியூ அப்படின்னு சொன்னால் நீங்கள் பயப்பட தேவையில்லைங்க. ஏன்னா அவங்களுக்கே தெரியும் நீங்கள் ப்ரிலிமினரி எக்ஸாம், மெயின் எக்ஸாம் இது எல்லாமே பாஸ் பண்ணிட்ட அப்புறமா தான் நீங்கள் இந்த இன்டர்வியூக்கு வந்திருக்கீங்க அப்படின்ட்டு. ஓகே, ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஜென்ரல் கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. அண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ப்ரிஃபரன்ஸ் கூட அவங்க கொடுப்பாங்க. ஓகே, ஸோ இது எல்லாமே படிக்கிறதுக்கு இதோடைய ஃபுல் சிலபஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் PDF லிங்க் கொடுத்துருக்கேன். அதை பேஸ் பண்ணி படித்தாலே போதும், உங்களால் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிக்க முடியும். இதோடைய யூசஸ் என்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். இது ஒரு டைரக்ட் போஸ்டிங் எக்ஸாமினேஷன் ஃபார் ப்ரெஸ்டீஜியஸ் கவர்மெண்ட் போஸ்ட். ப்ரெஸ்டீஜியஸான கவர்மெண்ட் போஸ்ட் கிடைக்கிறதுக்கான ஒரு டைரக்ட் போஸ்டிங் எக்ஸாமினேஷன். அண்ட் எனி டிகிரி ஹோல்டர் இஸ் எலிஜிபிள். நீங்கள் டிகிரி படிச்சிருந்தாலே போதும் இந்த எக்ஸாம் எழுதலாம். அண்ட் எக்ஸாம்ஸ் ஆர் கண்டக்டட் ரெகுலர்லி. இந்த எக்ஸாம்ஸ் வந்து எவ்ரி இயர் கண்டக்ட் பண்ணுறாங்க. அண்ட் இது ஒரு மெரிட் பேஸ்ட் எக்ஸாமினேஷன். யாரெல்லாம் அதிகமான மார்க்ஸ் வாங்குறாங்களோ அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸை கொடுப்பாங்க. ஓகே, அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் www.tnpsc.exams.in இந்த வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம TNPSC குரூப் 1 எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது என்ன, அதோடைய ஜாப் ரோல்ஸ் என்ன, அதோடைய எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருப்போம் அண்ட் ஒரு மெசேஜ் கூட கொடுத்தேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பெரிய ரோல்ஸ்க்கு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இப்போ பார்க்குற நீங்கள் தமிழ்நாட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்குதா, ஆனால் அதை சரி செய்வது என்பது இந்த மாதிரி பெரிய எக்ஸாம்ஸ் எழுதி ஒரு பெரிய போஸ்ட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னா உங்களால் கண்டிப்பாக அரசில் வேலை வாங்கி இந்த மாதிரி பிரச்சனைகளை தீர்க்க முடியும். ஓகே, ஸோ இந்த மாதிரி போஸ்ட்க்கு போகிறதுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அண்ட் அப்கமிங் வீடியோஸ் நம்ம TNPSC அடுத்த குரூப்ஸ் எல்லாம் பார்க்கலாம். அண்ட் டெட் எக்ஸாமினேஷன் அண்ட் TRV உடைய கோச்சிங் கிளாஸஸ் கூட உங்களுக்கு வரும். ஓகே, அண்ட் சமச்சீர் பேஸ்டாக கூட உங்களுக்கு கோச்சிங் கிளாஸஸ் வரும். இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Until then, நான் முகமது ரஃபி from Zoha Academy signing out.